ரொம்ப ஈஸி. அந்த கணத்துல இருக்கிற எத்தனை உறுப்பு வருதோ அது ஆதி. என்ன சொல்றோம் நாம Q R S T U. இதுல எத்தனை நம்பர் இருப்பாங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6. ஆதி எவ்வளவு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே பண்ண தேவை. ரைட்டா? அந்த கணத்துல எத்தனை உறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாரு. அது எண்ணிக்கை நம்பர்ல போனா அது ஆதி. ரைட்டா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஆறாவது. இது 5 6. என்ன பண்றான்னு கேட்டா ஹாக்கி விளையாடுறவங்க எண்ணிக்கை கொடுக்குறாங்க. 300 பேர் ஹாக்கி விளையாடுறாங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க வந்து 250 பேர். ஹாக்கி நம்ம சூப்பரா எக்ஸல் ஷாட் எடுத்துறோம். கிரிக்கெட் வந்து சீனி. ரெண்டு விளையாட்டு விளையாடுறவங்க 110 பேர். இப்போ ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் கேக்குறான், கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் கேக்குறான், எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது ஸ்கூல்ல வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு கேக்குறான். 3 கேக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. சோ முதல்ல ஒரு வட்டம் போடுறோம், 2 வட்டம் போடுறோம். ஹாக்கி விளையாடுறவங்க 300 பேர், கிரிக்கெட் விளையாடுறவங்க 250 பேர், ரெண்டு விளையாடுறவங்க 110 பேர். இந்த இடத்துல 110 போடுது. இந்த 110 எப்படி இதுல கழிச்சு, இந்த 110 எடுத்து இதுல கழிச்சு. இப்போ 300ல 110 கழிச்சிருமா, 300ல 110 கழிக்கும் 0. 10ல 1 போனா 9, இங்க 2ல 1 போனா 1. அப்போ 190 பேர். இது எதுக்கான ஆன்சர்னா ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் கேட்டா பாத்தியா, அதுதான் 190 பேர். ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க. அதே மாதிரி கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னா இது ரெண்டுத்தையும் கழிச்சு கிரிக்கெட் விளையாடுற கழிச்சு 250 மைனஸ் 110 0. 5ல 1 போனா 4, 2ல 1 போனா 1. அப்போ 140. கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னு கேட்டா 140. அடுத்து ஸ்கூல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு கேட்டாங்க, இது 3 குடிக்கணும். எது 3 குடிக்கணும், ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க 190, ரெண்டுத்தையும் விளையாடுறவங்க 110, கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க 140. இது 3 குடிக்கணும். அப்போ 190 110 190 110 140 3 கூட்டணும் 0. 9 10 14 4 மீதி 1 1 2 3 4. அப்ப அவங்க ஸ்கூல் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு கேட்டா ஸ்கூல் ஸ்ட்ரென்த் 440. ரைட்டா? 440. அடுத்து வரை 7வது 5 மற்றும் 6 உடைய முருடுகள் எண்ணிக்கை வந்து 1. அடுத்து வரை 7வது 5 மற்றும் 6 ஓட முருடுகள் எண்ணிக்கை. இந்த क्वेश्चन ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம். 5 எப்படி எழுதணும்னு கேட்டா ரூட் ஆஃப் 25 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவே ரூட் எழுதணும். 5 = எதுக்கு சமம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸ்கொயர் ரூட் வெளிய வந்து 5. அதே மாதிரி 6 எதுக்கு சமம்னா ரூட் ஆஃப் 36. இப்போ நீங்களே உள்ளே ஆன்சர் போடலாம். இடைப்பட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்றேன். அப்பனா 25 எதுனா வரும் 26. அப்ப ரூட் ஆஃப் 25 ரூட் ஆஃப் 26 ரூட் ஆஃப் 27 ரூட் ஆஃப் 28 ரூட் ஆஃப் 29 ரூட் ஆஃப் 30 ரூட் ஆஃப் 31 ரூட் ஆஃப் 32 ரூட் ஆஃப் 33 ரூட் ஆஃப் 34 எது எழுதணும் 36 ரூட் ஆஃப் 35 ரூட் ஆஃப் 36. அவன் இடைப்பட்ட என்னன்னா சொன்னா 5க்கும் 6 கிடையாது. 5ஓட வேல்யூ என்னது 25, 6ஓட வேல்யூ என்னது 36. இது ரெண்டுத்தையும் விட்டுறணும். இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து எழுதணும். அப்ப எத்தனை வேல்யூ இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வேல்யூ. சோ இத மட்டும் எழுதினா போதும். இதே இங்க இருந்து 35 வரை எழுதினா போதும். இது பேர் முருடு. ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. 2 ரூட் 3 3 ரூட் 2 இந்த ரெண்டு முருடுகளுக்கு இடைப்பட்ட எண்ணிக்கை சொல்றாங்க. ரைட்டா?